நமது கிரகத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ள கடல்கள் எண்ணற்ற உயிரினங்களுக்கும் புவியியல் அற்புதங்களுக்கும் தாயகமாக உள்ளது. அதே போல மனிதகுலத்தின் ஆழமான கடந்த காலத்தின் பல ரகசியங்களையும் தன்னுள் புதைத்து வைத்துள்ளது. நாம் இதுவரை கற்பனை செய்திராத வகையில் மனித வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது கடலின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு அருகில் சுமார் 1,40,000 ஆண்டுகள் பழமையான நம் பண்டைய முன்னோர்களின் எலும்புகள் உட்பட 6,000க்கும் மேற்பட்ட புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் ஜாவா மற்றும் மதுரா தீவுகளுக்கு இடையில் கடலுக்கு அடியில் விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை செய்துள்ளார்கள். 1,40,000 ஆண்டுகள் பழமையான நீரில் மூழ்கிய நகரம். இந்த கண்டுபிடிப்பில் ஹோமோ எரெக்டஸ் என்ற பண்டைய மனிதனின் மண்டை ஓட்டின் துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர கொமாடோ டிராகன்கள், எருமை, மான் மற்றும் யானைகள் உட்பட 6,000 விலங்குகளின் புதைப்படிவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவு ஹோமோ எரெக்டஸின் தாயகமாக நீண்ட காலமாகவே அறியப்படுகிறது. இங்குள்ள ட்ரினில் மற்றும் ஷங்க்ரீன் போன்ற நிலப்பரப்பு தளங்களில் ஹோமோ எரெக்டஸின் பல எலும்புகள் மற்றும் கருவிகள் கடந்த காலங்களில் கண்டெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது கடலின் ஆழத்திலிருந்து, அதாவது ஜாவா தீவின் கடல் தளத்திலிருந்து இந்த புதைப்படிவம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பில் மனித இனத்தின் நேரடி மூதாதையரான ஹோமோ எரெக்டஸின் எலும்புகளும் அடங்கும். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான புதைப்படிவங்கள், அதுவும் கடலுக்கு அடியிலிருந்து ஒரே நேரத்தில் கண்டெடுக்கப்படுவது தொல்பொருள் வரலாற்றில் ஒரு அரிய நிகழ்வாகும். இந்த கண்டுபிடிப்பு தென்கிழக்கு ஆசியாவில் ஹோமோ எரெக்டஸின் அறியப்படாத மக்கள் தொகை இருந்திருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறிகளை காட்டுகிறது. சுமார் 1,40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புதைப்படிவங்கள் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் பூமி இன்று நாம் காண்பது போல இல்லை. அப்போது உலகம் ஒரு தீவிர பனிக்காலத்தின் பிடியில் இருந்தது. இதன் காரணமாக துருவ பகுதிகளிலும் கண்டங்களின் மீதும் மிகப்பெரிய பனிப்படலங்கள் உறைந்திருந்தன. இதன் விளைவாக உலகளாவிய கடல் மட்டங்கள் தற்போது இருப்பதை விட சுமார் 120 மீட்டருக்கும் அதிகமாக குறைந்திருந்தன. இந்த கடல் மட்ட குறைவு இந்தோனேஷியா போன்ற தீவுக்கூட்ட பகுதிகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்தின் சில பகுதிகள் அப்போது சுந்தர்லாந்து என்ற ஒரு ஒற்றை பிரம்மாண்டமான நிலப்பரப்பாக இணைந்திருந்தன. மேலும் இந்த புதைப்படிவங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய அம்சம் அவை அன்றைய மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தை பற்றிய ஆழமான தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. மீட்கப்பட்ட புதைப்படிவங்களில் சில கூர்மையான கற்கருவிகளால் செய்யப்பட்ட வெட்டு அடையாளங்களை கொண்டுள்ளன. இந்த அடையாளங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஆமைகள் மற்றும் பெரிய விலங்குகளை வேட்டையாடியதை குறிக்கின்றன. மேலும் இந்த கண்டுபிடிப்பின் மிக முக்கியமான மற்றொரு அம்சம், இது தென்கிழக்கு ஆசியாவில் ஹோமோ எரெக்டஸ் என்ற மனித இனத்தின் இதுவரை அறியப்படாத ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது. கடலுக்கு அடியில், அதுவும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் புதைப்படிவங்கள் கிடைத்திருப்பது ஒரு காலத்தில் இந்த மூழ்கிய நிலப்பரப்பில் கணிசமான எண்ணிக்கையிலான ஹோமோ எரெக்டஸ் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. மனித பரிணாம வளர்ச்சி வரலாற்றில் ஹோமோ எரெக்டஸ் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இந்த பண்டைய இனம் சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது மற்றும் நவீன மனிதர்களை போன்ற உடல் அமைப்பை கொண்ட நமது மூதாதையர்களில் முதன்மையானவர்களாக இவர்கள் விளங்கினார்கள். ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி தென்கிழக்கு ஆசியா வரை பயணித்த முதல் மனித இனமும் இவர்கள்தான். ஆராய்ச்சியின்படி இந்த ஹோமோ எரெக்டஸ் இந்தோனேஷியா தீவான ஜாவாவில் சுமார் 1,17,000 முதல் 1,08,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்து அதன் பிறகு அழிந்துவிட்டன. 77,000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சொந்த இனமான ஹோமோசாபியன்கள் தென்கிழக்கு ஆசியாவிற்கு வந்தார்கள். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு அருகில் கடலின் அடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள 6,000க்கும் மேற்பட்ட புதைப்படிவங்கள், குறிப்பாக 1,40,000 ஆண்டுகள் பழமையான ஹோமோ எரெக்டஸ் எலும்புகள் மனித வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். கடலுக்கு அடியில் நம் முன்னோர்களின் எலும்புகள் நாம் இதுவரை கற்பனை செய்திராத பல கதைகளை சொல்ல காத்திருக்கின்றன. மேலும் மனித குலத்தின் வரலாற்றின் புதிய அத்தியாயங்கள் கடலின் ஆழத்திலிருந்து வெளிப்படலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.